திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர் 2019-20 ஆண்டிலேயே தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 51 விழுக்காடு என்று இருந்ததாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் தொடங்க இருக்கும் அரசு அதிமுக ஆட்சியில் கடலூர், விழுப்புரம் மாவட்ட ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தொடங்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா பல்கலைக்கழகத்தை எதற்காக நடைமுறைப்படுத்தாமல் பாதியிலேயே விட்டது என்று கேள்வி எழுப்பினார். 2026 அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விழுப்புரம், கடலூர் மாவட்ட ஏழை எளிய மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் புரட்சி தலைவி அம்மா பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் என KP அன்பழகன் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் முதுகலை படிப்புகளில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் புதிய பாடப்பிரிவுகளை அறிமுகப்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்ட KP அன்பழகன் கடந்த அதிமுக ஆட்சியில் 67 கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்.